ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 to 300 ஆவரேஜ் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ என்னோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ராக்லியை பற்றி. யாருமே நெருங்க முடியாத டிஃபென்ஸையே ராக்லி பிரேக் பண்ணதை பார்த்த காரா அவனோட சைக்கோ சைடை அன்லாக் பண்ணி இது ஒரு எக்ஸாம்ங்கிறதையே மறந்து ராக்லிய கொன்னாவது இந்த பேட்டில் ஜெயிக்கணுங்கிற முடிவுக்கு வந்து லீய போட்டு புரட்டி எடுக்கிறான். அவன் அவ்வளவுதான். அந்த இடத்துல நான் மட்டும் இருந்தேன்னா கண்டிப்பா கிவ் அப் பண்ணிட்டு என் உயிராச்சும் காப்பாத்தி பண்ணு அங்க இருக்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா தலைவன் அவ்வளவு அடி வாங்கி உடம்புல அவ்வளவு காயம் ஏற்பட்டும் திரும்ப எந்திரிச்சு நின்னது மட்டும் இல்லாம காராவோட ஓவர் ஸ்பீட் அட்டாக்ல இருந்து லைட் ஸ்பீட் வேகத்துல டாச் பண்றான். அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. வாய்ப்பே இல்ல, இவ்வளவு காயத்தை வச்சுக்கிட்டும் அவனால எப்படி இவ்வளவு ஸ்பீடா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ லீ அவரோட பாடியை லைட் ஆக்கி மாறி மாறி அட்டாக் பண்றான். இருந்தாலும் காராவோட டிஃபென்ஸ் மட்டும் தான் பிரேக் ஆகுது. ஆனா காராவை அவனால வீழ்த்த முடியல. திரும்ப திரும்ப காராவை அந்த சாண்ட் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் லீ அவரோட கடைசி வெப்பனான லைஃப் ஆஃப் 8 கேட்ஸை ரிலீஸ் பண்றான். அதுல 5th கேட் வரைக்கும் ஓபன் பண்ணி காராவை திணற விட்டுறான். ஒரு நிமிஷம் காரா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிற நிலைமைக்கு வந்துடுறான். ஆல்மோஸ்ட் காரா டிஃபீட் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டான். அப்பதான் காரா நான் இன்னும் தோக்கல, எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி லீயோட ஒரு கையையும் ஒரு காலையும் சாண்ட்ல லாக் பண்ணி சாண்ட் காஃபின் டெக்னிக்கை யூஸ் பண்றான். இது மூலமா அவரோட அந்த கை கால்ல இருக்க எல்லா எலும்பும் நொறுங்கி போயிருது. இதனால லீ அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்பவும் காராவுக்கு அது போதுமானதா இல்ல. அவனை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. லீய மொத்தமும் முடிக்க போகும்போது மைக் காய் உள்ள வந்து ஆட்டத்தை மாத்திடுறாரு. லீ அன்கான்சியஸ் ஆனதால காரா தான் வின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ற சமயத்துல எல்லாரும் அதிர்ச்சியில பின்னாடி பாக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு கையும் காலும் நொறுங்கி போய் மொத்தமா பேரலைஸ் ஆகியும் ரத்தம் சொட்ட சொட்ட எந்திரிச்சு நின்னு சண்டைக்கு நான் தயார் வாடா அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை காட்டுவான் பாருங்க. நருட்டோ கிளாசிக்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்னா அது இதுதான். ஆனா இதுல என்ன பெரிய ஹைலைட்னா அவன் இன்னும் அன்கான்சியஸ்லே தான் இருக்கான். அவனோட நெவர் எவர் கிவ் அப்ங்கிற ஆட்டிடியூட் அவன் அன்கான்சியஸ் ஆகியும் அவனை பூஸ்ட் பண்ணி எந்திரிக்க வச்சிருக்கு. ஒரு கசப்பான உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த சீரீஸ்ல நெவர் எவர் கிவ் அப்ங்கிறது நருட்டோட தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நருட்டோக்கு முன்னாடியில இருந்தே லீ நெவர் கிவ் அப்ங்கிற எத்திக்ஸை கையில எடுத்து நிஞ்சச்சு எதுவும் இல்லாம பல அடியும் அவமானமும் பட்டு லைஃப்ல ரொம்ப லோ பேஸ்ல இருந்து மேல வந்திருப்பான். அதுக்கு முழுக்க முழுக்க காய் சென்சேவோ அவனோட ஹார்ட் ஒர்க்கும் மட்டும்தான் காரணம். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனான கேரக்டரை நருட்டோ ஷிப்லயும் சரி பொருட்டோலையும் சரி சரியா யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. Листочек, сок, березовый глоток. Тишины послушайте вою, тропинки в лес густой. Поболтать с березкой вдоволь, про него и про любовь. சக்தியை என் பிளான வச்சு நாம தோக்கடிக்கலாம். விட்டுரு. சரி சரி, ஜூனியர் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா உன் மூளையை யூஸ் பண்ற போல இருக்கு. இனிமேவாச்சும் ஒழுங்கா இருக்க முயற்சி பண்ணு. நல்ல விஷயம் இல்லையே. அப்படின்னா சரி, உன் பிளான் சொல்லு. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் என்னோட பிளான் என்னங்கறத சொல்றேன். என்னோட பிளான் என்னன்னு சொல்லு. தன்னம்பிக்கைங்கிற தீ நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சா நம்மளால எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும்.